உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. உண்மையிலேயே ட்ரேடிங் வந்து ஒரு கேம்பிளிங்கா மாறிக்கிட்டு இருக்கா இல்ல ப்ராப்பரா ட்ரேடிங் தெரிஞ்சா ட்ரேடிங்ல சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியுமா சார்? நல்லா கற்றுக்கிட்டா இதில் பலன் இருக்கும். இதில் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வெளிச்சத்துக்கு வராத செய்திகள். இழந்தவர்கள் மட்டும் தன்னுடைய சிரமத்தையும் பாதிப்புகளையும் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய அறியாமை ஒன்று, ரெண்டாவது பேராசை ஒன்று. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே ரிஸ்க் இருக்க தான் செய்யும். எந்த பிஸ்னஸில் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற போது அதனுடைய ரிஸ்க் தெரிஞ்சு தான் நம்ம உள்ள என்டர் ஆனோம். ஒன்று அக்ரஸிவ் பையிங், ஒன்று ஹெவி செல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட்டில் எந்த சூழ்நிலைக்கும் நம்ம தயாராக இருக்கணும். நம்ம ஒரு குறிப்பிட்ட லாப சதவீதத்தை ஃபிக்ஸ் பண்ணாமல் இது ஒன்று கொஞ்சம் ஏறுதே அப்படின்ட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ண மாட்டாங்க. இவங்க வேற ஏதாவது ஜோலியாக அந்த பக்கம் இந்த பக்கம் போயிருக்கிற போது அந்த குறிப்பிட்ட இடம் போன உடனே அங்கே ஒரு ஹெவி செல்லிங் வரும். ஹெவி செல்லிங் வரும்போது நேராக நோஸ் டைவ் அடிக்கும். அப்போ நோஸ் டைவ் அடிக்கிற போது இவங்க வாங்கின விலையை விட்டு கீழே போகும். ஏன்னா இவங்க ஸ்டாப் லாஸும் போட்டிருக்க மாட்டாங்க, லாபத்தையும் புக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டா இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் நம்ம ப்ராஃபிட்டு ரீச் ஆகிற வரலையும் நம்ம அதை வாட்ச் பண்ணணும். நாம் ஓட்டுக்கு போட்டு வைக்கிறது என்னமோ பண்ணிவிட்டு விலையை போட்டு வச்சாச்சு, ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சாச்சு ஆயிடு அப்படின்னாலும் நாம் அதுக்கு ஏமாற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார்? சூப்பர், நல்லா இருக்கம்மா. சரி, இப்போ நிறைய பேருக்கு வந்து ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் இப்படி சொன்னால் ரொம்ப வந்து பயப்படுறாங்க. நிறைய பேர் வந்து பணத்தை இழந்ததை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உண்மையிலேயே ட்ரேடிங் வந்து ஒரு கேம்பிளிங்காக மாறிக்கிட்டு இருக்கா இல்லை ப்ராப்பராக ட்ரேடிங் தெரிஞ்சா ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுமா சார்? நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே ஒரு பதில் இருக்குது. நல்லா கற்றுக்கிட்டா இதில் பலன் இருக்கும். கேம்பிளிங் அப்படின்னா தோஸ் ஹூ லாஸ்ட் த மணி அவங்க சொல்கிறது கேம்பிளிங். இதில் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வெளிச்சத்துக்கு வராத செய்திகள். இழந்தவர்கள் மட்டும் தன்னுடைய சிரமத்தையும் பாதிப்புகளையும் சொல்கிறாங்க. அதனால நிறைய நம்ம மீடியாஸ்லாம் கூட பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஓவராக பண்ணி இந்த மாதிரி லூஸ் தர் மணி, இந்த மாதிரி நிறையா பேர் வாழ்க்கையினுடைய எல்லைக்கு போன மாதிரிலாம் செய்திகள் படித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய அறியாமை ஒன்று, ரெண்டாவது பேராசை ஒன்று. எதுலேயுமே ஒரு பிளானிங் இருக்கணும், அதே மாதிரி லேர்னிங் இருக்கணும். வித்தவுட் லேர்னிங் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஏர்ன் மணி இன் எனி ஃபீல்டு, நாட் ஓன்லி ஷேர் மார்க்கெட். ஏன் இந்த ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் பர்சன்ஸை லூஸ் பண்ணது வெளியில் தெரியறது, மற்ற பிஸ்னஸ் எல்லாம் யாரும் லூஸ் பண்ணாமல் எல்லா பிஸ்னஸ்லேயுமே லாபம் சம்பாதிச்சாங்களான்னா அதுவும் கேள்விக்குறி தான். அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வராது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டலே திறக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. திடீர்னு ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டல் வந்துடுது. இவங்க ப்ராடக்ட்ஸு விற்கலை. ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கடையை மூடிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? லாஸ் ஆகிடுத்துன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறது இல்லை. மறுபடியும் விட்டது பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பணத்தை இறக்கிறது, கடனை வாங்கி போடுறது, இந்த மாதிரி செய்கிற போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்பெக்குலேஷன் ஆஸ்பெக்டில் பார்த்து ஒரு அப்நார்மலாக போயிடுறது. அப்போ பண்ணுற போது என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பியாண்ட் தர் கெப்பாசிட்டி ஹியூஜ் லாஸ் வரும்போது அவங்க வச்ச பேர் தான் கேம்பிளிங். மற்ற பிஸ்னஸில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு பிளானிங், ஒரு பேஷன் இருந்தால் இது வந்து பணம் கொடுக்குற மார்க்கெட்டு தான். இதில் கமாடிட்டி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஈக்விட்டி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எஃப்&ஓவாக இருந்தாலும் சரி, முறையாக படித்து அதனுடைய டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிந்தால் மட்டும் இதில் உள்ள என்டர் ஆகலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே ரிஸ்க் இருக்க தான் செய்யும். எந்த பிஸ்னஸில் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற போது அதனுடைய ரிஸ்க் தெரிஞ்சு தான் நம்ம உள்ள என்டர் ஆகணும். ரிஸ்க் தெரியாமல் நம்ம வந்து பண்ணி லாஸ் ஆகிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் அதை தவிர்த்து நாம் வேறு வழியில் பார்த்து செல்லுவது என்பது நம்மளுடைய கேபிட்டலுக்கு ஆரோக்கியம். அதனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கலாம். கேம்பிளிங் அப்படிங்கிறது ஒரு இவங்களா வச்சுக்கிட்ட பேர் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம் ட்ரேடிங்னு எடுத்தாலே ட்ரேடிங் வந்து பண்ணாதீங்க, ஏன்னா வந்து டெய்லியும் அதை பார்த்துக்கிட்டே இருக்க உங்களால் முடியாது அப்படின்றாங்க. ஸோ சாமானிய மக்களால் ஒரு சாமானியன் வந்து ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா பண்ண முடியுமா சார்? உண்மையிலேயே முடியாது என்பது
கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்டர் 5 வருஷம் 7 வருஷம் படிக்கிறோம், அதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணித்தானே வராங்க. ஒரு அட்வொகேட்ஸ் ஒரு ஆடிட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒன்றும் வேண்டாம். நாம் ஒரு 2 வீலர் ஓட்ட கற்றுக்கிட்டோம்னா நம்ம முறையாக போய் டிரைவிங் இன்ஸ்டியூட்டில் படித்து கற்று இந்த 8 போட்டு முறையாக ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தானே நம்ம வண்டியை ரோட்டில் வரும். அது மாதிரி இருக்கிற போது இது முதலீடு செஞ்சு ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு தளம். இது முதலீடாக இருந்தாலும் வர்த்தகமாக இருந்தாலும் எந்த பயிற்சியுமே நான் மேற்கொள்ள மாட்டேன். எங்கள் மாமா சொன்னார், மச்சான் சொன்னார், என் ஃப்ரெண்டு பண்ணுறான், ஒரு நாளைக்கு 5000 ரூபா வச்சுக்கிட்டு 2000 ரூபா சம்பாதிக்கிறான் சார்னா அவனுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது பார்த்தாங்களா, சும்மா கூட சொல்லலாம். அல்லது அவனுடைய தந்திரங்கள் டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சு அவர் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம். எதுவுமே முடியாது என்பது கிடையாது. பட் முறையாக செஞ்சு முறையாக கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணினால் அதற்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ பிகினர் வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எந்த ட்ரேடிங் சார் பண்ணலாம்? இன்ட்ராடேவா, ஸ்விங்கா, பொசிஷனலா, எது சார்? முதல்ல வந்துங்க லேர்ன் பண்ணோம். லேர்ன் அண்ட் ஏர்ன் தான் பேசிக் ரூல்ஸே எல்லாத்துக்குமே. லேர்ன் அண்ட் ஏர்ன். அப்போ லேர்ன் அண்ட் ஏர்ன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு தியரிட்டிக்கல் இருக்குது. தியரிட்டிக்கல் முடிஞ்ச உடனே ப்ராக்டிக்கல் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ப்ராப்பராக அதனுடைய டெக்னிக்ஸ், ட்ரிக்ஸு, அதோடைய நாம்ஸு, தம்ப் ரூல், ஃபண்டமெண்டல் அனலிஸ், டெக்னிக்கல் அனலிஸ், இண்டிகேட்டர், வேவ்ஸு, சார்ட்டு, பேட்டர்ன்ஸ் இத்தனை இருக்குது. ரெண்டாவது நம்மளுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே நிறைய கைடன்ஸ் இருக்குது. இது வந்து புல் மார்க்கெட்டா, புல் பேர்ஸ் அதே கிளாஸிஃபை பண்ணுவோம். இப்போ என்ன பேரிஷ் ட்ரெண்டில் இருக்கா, புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கா. அப்போ நம்ம என்ட்ரி ஆகும்போது எதுவுமே தெரியாமல் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா 9:16 போய் எதையோ ஒன்று வாங்க வேண்டியது. வாங்கினால் தட் இஸ் நமக்கு ஃபேவரலாக இருந்தால் ரேட்டு, எகெயின்ஸ்ட் ஹெவி செல்லிங் இருந்ததுனால் நம்ம வாங்கினது இறங்கும். அப்போ அந்த ட்ரெண்டு தெரியாமல் போயிட்டு ஆழம் தெரியாமல் காலை விட்டால் நஷ்டத்துக்கு தான் தயாராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் ரெண்டுமே வந்து பார்த்துட்டு போகிறது பெட்டர். ஸோ பிகினராக அது இது ரெண்டுமே பார்க்க முடியல அப்படின்னா அவங்களுக்கான டிப்ஸ் தான் நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள்? இப்போ அவங்க முறையாக கற்றுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குறைந்தது ஒரு மாதத்திற்காவது பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கூட ஆப் இருக்குது. நாம் ஆப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை ஓப்பன் பண்ண வேண்டியது, ஒரு மணி லோனுக்காக பண்ண வேண்டியது, இல்லை ஏதாவது ஒரு அன்ரெகனைஸ்டு ஆப்பை யூஸ் பண்ண வேண்டியது. அதை தவிர்த்து தேவையான படிப்பு சம்மந்தப்பட்ட இந்த சந்தை சாராம்சம் கூடிய ஆப்லாம் இருக்குது. அதில் போய் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. வாங்கின மாதிரி விற்ற மாதிரி பண்ணிவிட்டு அதில் குறைஞ்சது ஒரு 15 நாளுக்கோ 1 மாதமோ பண்ணி மாதத்தில் 22 to 21 ஒர்க்கிங் டே ட்ரேடிங் டே இருக்குது. 30 நாள் 31 நாளில் அப்படி பண்ணுற போது அதில் உங்களுக்கு ஒரு 80% சக்ஸஸ் ஆனோம். அப்போ நம்ம உங்கள் அளவுக்கு நீங்கள் குவாலிஃபைடு ஆகிறீங்கன்னா ஒரு சுய பயிற்சி அப்படி பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் குறைஞ்ச தொகையை போட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்க. இப்போ 10,000 ரூபா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என்ட்ரி எக்ஸிட்டு உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். ஒரு 1000 ரூபாய்க்கு இது தாராளமாக இந்த சந்தை கொடுக்கும். ஆனால் பட் என்ட்ரி கரெக்டாக இருக்கணும். என்ட்ரி கரெக்டாக இருக்கணுங்கிற போது உங்களுக்கு அந்த பேராமீட்டர்ஸ், இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், மொத்தம் 44 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது எவ்வொரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில். இந்த 44ஐயும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதில் ஒரு 2 இண்டிகேட்டர் இருந்தால் போதும். அதில் இந்த இஎம்ஐ இண்டிகேட்டர், ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர், இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது. விடபிள்யூஏபி இருக்குது, எம்ஏசிடி இருக்குது, நிறையா இருக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிக்கிறது, எது சௌகரியமோ அதை ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் ஆகும்போது பேஷன் இருக்கணும். நம்ம வாங்கின உடனே நமக்கு லாபம் கிடைச்சிடாது. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிடைக்கும். எப்படி ஒரு இசிஜியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லைன்னா ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா ஜோலி சுத்தம். இதுலேயும் அதேமாரி தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பையிங் செல்லிங் இருக்கும். அதேமாரி டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கும். மார்க்கெட்டில் ஒரு 2-3 கான்செப்ட் இருக்குது. ஒன்று அக்ரஸிவ் பையிங், ஒன்று ஹெவி செல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட்டில் எந்த சூழ்நிலைக்கும் நம்ம தயாராக இருக்கணும். இதில் வந்து குளோபல் ஈவெண்ட்ஸ், டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கலந்துக்கிற போது நாம் நல்லதாக நினச்சி எல்லாமே பார்த்து பண்ணினா கூட ஒரு நியூஸ் உள்ளே பூந்துடும். ஒரு ஆறு கெட்டு போகிறதுக்கு நாணல். ஒரு சந்தையினுடைய சரிவுக்கு அல்லது எதிர்மறையான ஏற்ற நம்ம இருக்கிற போது வித்துட்டா ஒரு பாசிட்டிவ் வந்தால் அது நமக்கு பாதிப்பு. அதே மாதிரி ஒரு வாங்கி விற்கிற போது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்ததுன்னா பாதிப்புகள். அப்போ மார்க்கெட்டுக்கு ஒரு நியூஸ் வந்ததுன்னா நியூஸ் இம்பேக்ட்டு நம்மளுடைய ட்ரெண்டு மாறிடும். அதனால ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. ட்ரெண்டை பார்த்துக்கணும். இன்ட்ராடே அப்படின்னா ரொம்ப ரிஸ்கி. ஸ்விங் ட்ரேடிங்கிறது போது நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஒரு டெக்னிக்கல் அண்ட் பயாஸில் தான் பண்ண முடியும். நியூஸ் அப்டேட்டாக இருக்கணும்.
இந்த மாதிரி ஒரு ரேட்டிங் ஏஜென்சிஸ் அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பீடு அந்த ஒரு ஸ்டாக்கை இறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளாகவும் இருக்கும். அதனால பேப்பர் ட்ரேடிங் பண்ணியதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் பிகினர்ஸ் இன்ட்ராடேவாக இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் உள்ளே என்ட்ரு ஆகணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பியரிஷ் ட்ரெண்ட் எப்போ வருது, புல்லிஷ் ட்ரெண்ட் எப்போ வருது, எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு போனால் கூட நிறைய ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த லூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒன்று சரியான பகுப்பாய்வு இல்லை, இன்னும் சரியாக கற்றுக்காத இருக்கலாம், அல்லது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள். இப்போது நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் எடுக்கிறீங்க ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு கணிசமான ஏறுற போது நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு இன்ட்ராடேனா 1 to 2%, 10,000 ரூபாய்க்கு 1%னா எவ்வளவு? 1000. இப்படி தான் நாம் நினச்சி கணக்கெடு பண்ணணும். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்னா 6 to 7%. இது மாதிரி நம்ம டார்கெட்டை ஓரியன்டாக வச்சுக்கணும். அப்போ டார்கெட் அப்படின்னு வைக்கிற போது கூட ரிஸ்கையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த சந்தையை பொறுத்தவரையிலும் மீதி எந்த பிஸ்னஸ்லையும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸுங்கிற ஒரு ப்ரொவிஷன் தீர்மானிக்க முடியாது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாப் லாஸ்ன்னு ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கு. நாம் அதை பயன்படுத்திக்கிட்டா நம்ம கேபிட்டல் எரோஷனை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு என்ட்ரி ஆகும்போது நம்ம எப்படி ஒரு வண்டி ஓட்டுற போது சீட் பெல்ட் போட்டுன்னு ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டுறோம், அது மாதிரி இது ஸ்டாப் லாஸுங்கிறது ஒரு சேஃப்டி பெல்ட்டாக வச்சுக்கணும். அப்போது இது 1%, அது 3%, அல்லது இது 1%, அது 2%, சப்ஜெக்ட் டு ப்ரைஸுக்கு கால்குலேட் பண்ணி இப்படி நீங்கள் பாதுகாப்பாக பண்ணிங்கன்னா எதிர்பாராத விதத்தில் எந்த டயத்தில் மார்க்கெட் சரிந்தாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிடும். சம்டைம்ஸ் இன்னொரு வேலையும் நடக்கிறது. இப்போ என்ன கேட்டாலும் நம்ம ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுருவோம், நம்ம தான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கோமேனா அதை விட்டு ஜம்ப் பண்ணி நம்ம ட்ரிக் ஆகாமல் இன்னும் கீழே போகிறதும் உண்டு. ஏன்னா அந்த ப்ரைஸு அந்த வால்யூமத்துக்கு இருந்தால் தான் அது ஆகும். சப்போஸ் நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, 96 ரூபா 50 பைசா போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாப் லாஸ் சில டயத்தில் ட்ரிக் ஆகாமல் 94க்கும் போகிறது உண்டு. நாம் விஜிலாக இருக்கணும். ஒரு ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டா இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் நம்ம ப்ராஃபிட்டு ரீச் ஆகிற வரலையும் நம்ம அதை வாட்ச் பண்ணணும். நாம் ஓட்டுக்கு போட்டு வைக்கிறது என்னமோ பண்ணிவிட்டு விலையை போட்டு வச்சாச்சு, ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சாச்சு ஆயிடு அப்படின்னாலும் நாம் அதுக்கு ஏமாற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு போட்டு வச்சுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. அப்போ தினம் தினம் வேலைக்கு போயிட்டு இந்த பார்ட் டைமாக இந்த ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பண்ணவே முடியாது இல்லை சார்? பண்ணலாங்க. எப்படி பண்ணலான்னு கேட்டேன்னா, நீங்கள் இன்ட்ராடேவே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பொசிஷனல் ட்ரேடிங் இருக்குது. சப்போஸ் நல்ல ஒரு ட்ரெண்டு பார்த்து டெக்னிக்கல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த எண்ட் ஆஃப் த டே ப்ரீவியஸ் டே ஈவோடிக்கு கால்குலேட் பண்ணி, ஸோ இதனுடைய ஏதாவது நியூஸ் இருக்கா, பாசிட்டிவ் நியூஸ் இருக்கா. ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால் ஒரு கம்பெனி பைபேக் வாங்குறான்னு ஒரு நியூஸ் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டாக்ஸ் ஏறும். ஏன்னா பைபேக்குங்கிறது விலையை பார்க்கணும். இப்போ ஒரு 1500 இருக்குன்னா 1800 அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அப்போ அது ஏறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுட்டு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அது மாதிரி டயத்தில் நாம் நியூஸ் அப்டேட்டில் இருந்து நம்ம வாங்கிட்டு ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் வச்சுக்கணும். இந்த விலை ஏறுனா கொடுத்துக்கணும் அப்படின்னு. அப்போ 1560க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 1600ங்க போது 40 ரூபா ஏறுதா போதும்னு நினச்சிட்டு வெளியில் வந்துடணும். நாம் என்ன ஜென்ரலாக ட்ரேடர்ஸ் பண்ணுற தப்பு என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட லாப சதவீதத்தை ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்த சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் இந்த ஹையர் ஹை இப்படி போய்கிட்டே இருக்கிற போது இது இன்னும் கொஞ்சம் ஏறுதே அப்படின்ட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ண மாட்டாங்க. இவங்க வேற ஏதாவது ஜோலியாக அந்த பக்கம் போயிருக்கிற போது அந்த குறிப்பிட்ட இடம் போன உடனே அங்கே ஒரு ஹெவி செல்லிங் வரும். ஹெவி செல்லிங் வரும்போது நேராக நோஸ் டைவ் அடிக்கும். அப்போ நோஸ் டைவ் அடிக்கிற போது இவங்க வாங்கின விலையை விட்டு கீழே போகும். ஏன்னா இவங்க ஸ்டாப் லாஸும் போட்டிருக்க மாட்டாங்க, லாபத்தையும் புக் பண்ணியிருக்க மாட்டாங்க. மார்க்கெட்டு 2 பேர்த்துக்குமே வாய்ப்பு கொடுக்கறது, வாங்கிறதுக்கும் பாட்டம் காமிக்கிறது, விற்கிறதுக்கும். அது இன்ட்ராடேவாக இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் அல்லது பொசிஷனலாக இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கறது, விற்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கறது. நாம் அதை பயன்படுத்தினாக்கா இதுக்கான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே இந்த ஃபோன் ஆப்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால வந்து தினமுமே வந்து ட்ரேடிங் வந்து பண்ணுறாங்க. அது என்னன்னே தெரியாமல் ட்ரேட் பண்ணி நிறைய வந்து அமௌண்ட்டையும் லாஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையே எடுக்கிற அளவு கூட அவங்களோட இது வந்து போயிடுது. ஸோ இது உங்களுக்கான அட்வைஸ் தான் என்ன சார் சொல்லுவீங்க? என்னுடைய கருத்து ஒரு கொஞ்சம் இதுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். என்னன்னு கேட்டேன்னா, ஒன்று முறையாக படிக்காமல் அந்த நுணுக்கம் தெரியாமல் சந்தையில் நுழைவது என்பது ஆரோக்கியமானது இல்லை. அதிக தொகையை கடனை வாங்கி உள்ளே போடுறது, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி உள்ளே போடுறது, குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதோ அல்லது வேறு ஏதோ ஒரு செலவுக்கு வச்சுருக்க எடுத்துகிட்டு இன்னொரு 3 மாதம் கழிச்சு தானேன்னு போடுவான். அதே மாதிரி இன்னொரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சார் நான் 25 லட்சம் ரூபாய்க்கு தங்கத்தை அடமானம் வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கினேன் சார், வாங்கினதுக்கப்புறம் இப்போ 45,000 ரூபா அது லாஸில் இருக்குன்றாரு. அப்போ அங்கேயும் வட்டி கட்டணும், இதை பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை.
இது ஒன்று இறங்கிக்கிட்டே இருக்கு. அது ஏதோ ஒரு காரணத்தினால இறங்கும். ஒரு நல்ல செய்திகளாக இருந்தால் எப்படி ஏறுதோ, ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் மார்க்கெட்டில் வரும். அந்த நிறுவனத்துடைய செய்தி பாசிட்டிவாக இருந்தால் ஏறுறது. ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்தனால இறங்க தான் செய்யும். அப்படி இறங்குற போது இவர் இதையும் புக் பண்ண மனசில்ல நஷ்டத்தில், அங்கேயும் வட்டி கட்டணும். அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டுக்கார அம்மா வீட்டில் அண்ணன் வீட்டில் விசேஷம், எனக்கு நகையை திருப்பி கொடுங்கன்னு கேட்டால் இங்கே நஷ்டத்துக்கு கொடுத்து அங்கே வட்டி கொடுத்து அதுக்கு ஒரு பணம் வேணும் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் கட்டணும் இல்லையா. அப்போ தன்னுடைய எதிர்பாராத நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. நம்மக்கிட்ட உபரி பணம் இருந்தால் மட்டும் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ப்ராப்பராக ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் பார்த்து ஆரோக்கியமாக பண்ணுறது தான் சேஃப்டி. இது தெரியாமல் நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம்னாக்கா பண இழப்புக்கு யாரும் பொறுப்பு இல்லை. சந்தையை குறை சொல்வதோ, சந்தை கேம்பிளிங் மார்க்கெட்டனோ, மார்க்கெட்டனை ஏமாத்திட்டனோ சொல்லக்கூடாது. என்னுடைய கடந்த கால 26 ஆண்டு கால அனுபவத்தில் நானும் சில இழப்புகளை சந்தித்து கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு இழப்பும் எனக்கு ஒரு அனுபவமாக இருந்து இப்போ நான் எங்கே என்ட்ரி ஆனோம் எங்கே எக்ஸிட் ஆனோன்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பட் பொறுமையை நான் கடைப்பிடிக்கிறேன். அப்போ தான் அதனால் செய்ய முடியும். ஒரு காலகட்டம் வரலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த ஏஜில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது சந்தை சாதகமாக இருந்தால் நான் ட்ரேடிங் பண்ணுவதும் உண்டு. அப்படி ட்ரேடிங் பண்ணுற போது இன்ட்ராடே கண்டிப்பாக நான் இன்றைக்கி பண்ணியே ஆனோன்ட்டு போய் பண்ணக்கூடாது. எங்கள் ஊர் கிராமத்தில் சொல்லுவாங்க, சொறி பிடிச்சவங்க கையும் பேனா பிடிச்சவங்க கையும் கம்முன்னு இருக்காது அப்படிம்பாங்க. அது அந்த காலத்து வசனம். இன்றைக்கி என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு டேஸ்ட் பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன்னா 9-16க்குள்ளே மார்க்கெட்டில் போய் நான் எதையாவது ஒன்று வாங்கணும், லாபம் பார்க்கணும், இந்த டெண்டன்சியில் உள்ளே வர்றதுனால தான் நஷ்டம் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஒன்று அதே மாதிரி மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டுன்னு அவங்க கொடுக்குறாங்க. அவங்க சலுகை கொடுக்கறது ஒரு குறைஞ்ச வட்டிக்கு தான் கொடுக்குறாங்க. அதுக்கு சில கால நிர்ணயம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற போது நல்ல கற்று தெரிந்தவர்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு அது பலன். நம்ம எதுவுமே தெரியாது, மார்க்கெட்டை பற்றியே தெரியாது, ஏதோ ஒரு 2 நாளுக்கு பணம் கிடச்சிருத்து நம்ம எம்டிஎஃப் கேட்டால் அவங்க கொடுக்குறான்னு சொல்லிட்டா இந்த லாஸ் ஒரு பக்கம், அதுக்கு வட்டி ஒரு பக்கம், எல்லாம் சேரும்போது உங்களுக்கு சுமை அமுத்தும் போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஒரு ஸ்டேஜ் கட்டில் அவங்க ஹேர் கட் பண்ணிடுவாங்க. அப்போ மீதி பணம் இருக்கிற போது நம்ம கேபிட்டல் எரோஷன்ஸ்க்கு ஆறுது, கூட வட்டி ஆறுது, புரோக்கரேஜஸ்ஸு, டேக்ஸஸ்ஸு. அதே மாதிரி ஒரு பங்கை வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி நம்மளுடைய டார்கெட்டுக்கு இது ஜென்யூனாக இருக்கா, இத்தனை % வருதா, அந்த நெட் ப்ராஃபிட்டை தான் பார்க்கணும். இந்த விலைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கினா 110 ரூபாய்க்கு கொடுத்தாக்கா அதில் டேக்ஸு புரோக்கரேஜஸ் எல்லாம் போகுதுன்னு கணக்கெடு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி விலையை நிர்ணயம் பண்ணால் தான் அந்த விலைக்கு நிர்ணயம் தகுந்த மாதிரி நமக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போடுறதுக்குன்னே ஒரு தனி டெக்னிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் முறையாக படிச்சுட்டு செஞ்சால் தான் ஆரோக்கியம். ஓகே சார், ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றிம்மா.